நண்பர்களுக்கு வணக்கம். நாங்க இப்ப இலங்கையில கிழக்கு மாகாணத்தில அம்பாறை மாவட்டத்தில எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இப்ப நான் வந்து அக்கரைப்பத்து இருந்து அ அக்கரைப்பத்து சாகாமம் அ வீதியினூடாக போய் கொண்டிருக்கிறேன். இங்க வந்து இப்ப நான் போற இடம் வந்து பனம்காடுன்ற கிராமம். இத தாண்டி நாங்கள் சாகாமத்தில வந்து ஒரு டேம் ஒன்று இருக்குது. அந்த டேமுக்கு தான் நாங்க இப்ப முதலாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அங்க போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி, எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டிக் கொள்றேன். இந்த போற வழி எல்லாமே வந்து வயல்வெளிகளா இருக்குது. பாருங்க, வயல்வெளிகள் இப்ப வந்து அறுவடை செய்ததால எப்படி காட்சியளிக்குது. அ இது இதே ஒரு 1 மாதங்களுக்கு முன்னுக்கு நான் வந்திருந்தேன்னு சொன்னா, பச்சை பசேல்ன்னு இருந்திருக்கும் இந்த இடம் பூரா. இப்போ வந்து அந்த டேமுக்கு போற வழியால போய் கொண்டிருக்கிறோம். சிறிய வழி ஒன்று இருக்குது. இது மற்ற வழி. சரி, இப்ப நாங்க வந்து அந்த டேமுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னா, இதால கடக்க வேண்டி இருக்கும். இந்த வழியால கடந்து போறோம். இங்க வலது பக்கம் வந்து போலீஸ் நிலையம் இருக்குது. ஆ இதில வந்து இப்ப சில நாளா மழை பெய்ததால, இதால தண்ணி வந்து ஓடிக்கொண்டிருக்குது. இத கடந்து அந்தால போகணும். இதில இருந்து போற தண்ணி வந்து குடிநீருக்கு பயன்படுத்துறதால, இதில வந்து குளிக்கிறது, மற்றது உடுப்புகள் வந்து அ துவைக்கிறது வந்து தடை செய்யப்பட்டிருக்குன்னு முன்னுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து சுத்திகரிச்சு இந்த தண்ணிய வந்து பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டத்துக்கு மேல நீர் நிக்கிறதால நீர் வந்து வழிஞ்சு கொண்டிருக்குது. மற்ற நேரங்கள்ல வந்து இந்த நீர் வந்து வழியாது. சரி, நாங்க சாகமம் இருந்து அக்கரைப்பத்து வார வழியில வந்து ஒரு பாலம் ஒன்று இருக்குது. இது வந்து புது பாலம். அங்கால வந்து பழைய பாலம் ஒன்று இருக்குது. அது இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதால தான் இப்ப புது பாலத்தால தான் அ பயணங்கள் மேற்கொள்றவங்க. அதில வந்து அணைக்கட்டு வந்து இருக்குது. அதையும் கூட காட்டிக் கொடுக்குறேன் பாருங்க.
நாங்கள் அதை முடிச்சுட்டு வர வழியில் வந்து முருகன் மலை அருள்மிகு ஸ்ரீ முருகன் ஆலயம் ஒன்று இருக்குது. இது வந்து மலையில் இருக்குதாம் அந்த கோயில், இந்த முருகன் கோயில். அதை நான் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். இப்போ அதுக்கு போகிற அந்த கிராமத்தால் தான் உள்ளுக்குள்ளால போய் கொண்டிருக்கிறேன். இதுதான் வந்து இந்த ஆலயத்தின் முகப்பு. இப்போ நாங்கள் இந்த மலையால் ஏறி போகணும். பார்த்தீங்கன்னா முதல்ல பிள்ளையார் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. இதில் முழுமையாகவே இயற்கையால் சூழப்பட்டிருக்குது. நல்லதொரு இடம். இதுக்கு கதைச்சு போகணும் தனியாக. சரி, நாங்கள் மேலகரி வந்துட்டோம் கோயிலுக்கு. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய முருகன் சிலை வந்து செய்யப்பட்டிருக்குது அழகாக. இதிலே வந்து தீர்த்த குளம் வந்து இருக்குது. இல்லை கோயில் ஒன்று கட்டுறதுக்கு இருந்துச்சாங்க கோயில். இல்லை, இது இருக்கிற நம்ம தான் நல்லா சிலண்டு ஜல பார்த்தோம்ண்டால் இது நாகதம்பிரான்னு நினைக்கிறேன். இல்லை, பாம்பு பொத்து வந்துருக்குது.
இதில் நேர்த்திக்காக இந்த கற்களை கொண்டு வச்சிருக்கிறாங்க. நீர் தாங்கியும் இருக்குது. சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல்வெளி. இதில் வந்து கிராமம் அங்கங்கே வந்து வீடுகளும் வந்து இருக்குது. நாங்கள் இப்போ கீழே போகிறோம். இந்த ஏறுற வழி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு பெரிய ஆபத்து என்று சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்னு சொன்னால் அழகாக படிகள் வந்து கட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் பிடிக்கிறதுக்கான கம்பிகளும் 2 பக்கமும் வச்சிருக்காங்க. சரி, இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த ஆலயம் சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை கொமெண்ட்ஸில் தெரிவித்து கொள்ளுங்கள். நன்றி.